இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிவாலயம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருபுவனம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ கம்பகேஸ்வரர் திருக்கோவில் தாங்க. இந்த திருக்கோவில்ல என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரர் தான் சிறப்புங்க. சரபேஸ்வரர் அப்படிங்கும்போது ஒரு சிலருக்கு அந்த சுவாமியை பத்தின வரலாறு தெரிஞ்சிருக்கும், ஆனா ஒரு சிலருக்கு தெரியாது இல்லைங்களா. நானுமே இப்ப ரீசன்ட் டைம்ல தான் இந்த சாமியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம சிவபெருமானோட முக்கியமான அவதாரத்துல இந்த ஒரு அவதாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்குது. நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கக்கூடியதாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட சிவாலயங்கள் இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சேன்னு சொல்லி நானுமே கவலைப்பட்டேங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த சிவாலயத்தோட சிறப்பை உங்களுக்கும் சொல்றேன். உங்களால முடிஞ்சா நீங்களும் ஒரு தடவை போயிட்டு வாங்க. கண்டிப்பா சரபேஸ்வரருக்கான ஆலயங்கள் ஒரு சிலதே இருக்குது. அதுல ஒரு சிலதுல பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு கோயில் தான் இந்த கோவிலுங்க. இப்ப நம்ம இங்க போயிட்டு நம்ம பூஜை எல்லாமே பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய குருக்கள் கிட்ட, அதுக்கப்புறமா கடை வச்சிருக்கிறவங்க கிட்ட, ரொம்ப வருஷமா அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதும் அங்க இருக்கக்கூடிய வரலாற்றை பத்தியும் தான் நம்ம பார்க்க போறோங்க. நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கதை இது அப்படின்னாலும் இதுல சரபேஸ்வரர் எப்படி தோன்றினாரு, அவரை வழிபடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாங்க.